பீட்டா மீன்கள் உலகின் மிகவும் பிரபலமான நன்னீர் மீன்களில் ஒன்றாகும். ஏனெனில் அவற்றின் அழகான வண்ணங்கள், பல்வேறு துடுப்பு வடிவங்கள் மற்றும் அவற்றின் ஒப்பீட்டளவில் எளிதான பராமரிப்பு. நீங்கள் அலங்கார மீன்களை வைத்திருப்பதை தேடுகிறீர்கள் என்றால் பீட்டாக்கள் ஒரு சிறந்த தேர்வாக இருக்கும். துடுப்பு தோற்றம், வடிவம் மற்றும் நிறம் உள்ளிட்ட குறிப்பிட்ட பண்புகளுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட முறையில் வளர்க்கப்படும். பீட்டாக்களில் அதிகபட்சமாக 70க்கும் மேற்பட்ட வெவ்வேறு வகைகளில் உள்ளன. பீட்டா மீன்களை பற்றிய பொதுவான கேள்விகளில் ஒன்று, பீட்டா மீன்கள் எவ்வளவு காலம் வாழ்கின்றன என்பதுதான். பீட்டா மீன்கள் பொதுவாக 3 முதல் 5 வரை ஆண்டுகள் வாழ்கின்றன என்றாலும், இதுவரை பதிவு செய்யப்பட்ட மிக பழமையான பீட்டா மீன்களில் சில 10 வயது வரை வாழ்ந்தன. பீட்டா மீன்களை சரியான பராமரிப்புடன் சிறந்த சூழலில் வைத்திருக்கும்போது அவற்றின் ஆயுட்காலத்தை அதிகரிக்க முடியும். முறையற்ற பராமரிப்புடன் பீட்டாக்கள் நோய்களுக்கு ஆளாகின்றன. இது அவற்றின் ஆயுட்காலத்தை கணிசமாக குறைக்கும். அடுத்து, பீட்டா மீன்கள் எவ்வளவு பெரியவை என்று நீங்கள் யோசிக்கலாம். பெரும்பாலான பீட்டா மீன்கள் பெரிய மீன்களைப் போல 2.5 அங்குல நீளத்தை எட்டும். அவற்றின் வால்களைச் சேர்க்காமல் பல வகையான பீட்டா மீன்கள் உள்ளன. அவை அவற்றின் வால்கள் எவ்வளவு நீளமாக இருக்க முடியும் என்பதை தீர்மானிக்கும். பீட்டாக்களுக்கு 10 முதல் 20 கேலன் தொட்டிகள் தேவை. பீட்டா மீன்களை உங்கள் வீட்டிற்குள் வைத்திருக்கும்போது அவற்றின் இயற்கையான வாழ்விடத்தை மீண்டும் உருவாக்குவது முதன்மையான முன்னுரிமையாக இருக்க வேண்டும். ஒரு பீட்டாவின் குறைந்தபட்ச அளவு 10 கேலன்கள். இருப்பினும் பெரிய தொட்டிகள் காட்சி கவர்ச்சிக்கு இன்னும் சிறந்தவை. எடுத்துக்காட்டாக 20 கேலன் தொட்டிகள் உங்கள் பீட்டாக்கள் மற்றும் அவற்றின் தொட்டி துணைகளுக்கு நிறைய அலங்கார செறிவூட்டலை வழங்க உங்களை அனுமதிக்கும். பாறைகள் மற்றும் சறுக்கல் மரம் போன்ற அலங்காரங்களுடன் நடப்பட்ட தொட்டிகள் உங்கள் பீட்டாவிற்கு ஒரு சிறந்த சுற்றுச்சூழல் அமைப்பை வழங்க முடியும். நீங்கள் ஒரு தொட்டியில் எத்தனை பீட்டாக்களை வைத்திருக்கிறீர்கள் என்பதை பொறுத்து ஒவ்வொரு மீனுக்கும் சுமார் 5 கேலன் இடம் இருக்க வேண்டும். பீட்டாக்களை பவுல்களில் வைக்க பரிந்துரைக்கப்படவில்லை. துடுப்பு தோற்றம், வடிவம் மற்றும் நிறம் உள்ளிட்ட குறிப்பிட்ட பண்புகளுக்காக 70க்கும் மேற்பட்ட வெவ்வேறு வகையான பீட்டாக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட முறையில் வளர்க்கப்படுகின்றன. பீட்டாக்கள் மிகவும் ஆக்ரோஷமான நன்னீர் மீன்களில் ஒன்றாக கருதப்படுகின்றன. ஆண் பெட்டா மீன்களை ஒரே தொட்டியில் ஒன்றாக வைத்திருப்பது பரிந்துரைக்கப்படவில்லை. ஆண்களை ஒன்றாக வைத்திருந்தால் அவை இறக்கும் வரை சண்டையிடும். இருப்பினும் பெண் பீட்டாக்கள் ஆண்களைப் போல பிராந்திய ரீதியாக இல்லாததால் பெரும்பாலும் அமைதியான குழுக்களை உருவாக்குவதால் அவற்றை ஒன்றாக வைக்கலாம். தொட்டி பெரியதாக இருந்தால் அதிக மீன்களை ஒன்றாக வைத்திருக்க முடியும். நியான் டெட்ராக்கள், நீல கௌராமி, பிக்டஸ் கேட்ஃபிஷ் பிற அடிமட்டத்தில் வாழும் மீன்கள் பீட்டாக்களுடன் இணக்கமாக வாழக்கூடிய மீன்கள். பீட்டா மீன்களுக்கு அதிக புரத உணவு தேவை. பெட்டாக்கள் மாமிச உண்ணிகள், எனவே அவற்றின் உணவில் புரதம் அதிகமாக இருக்க வேண்டும். காடுகளில் அவை சிறிய பூச்சிகள் மற்றும் லார்வாக்களை உண்கின்றன. சிறைபிடிக்கப்பட்ட நிலையில் பெட்டா மீன்களுக்கு அதிக புரதம் கொண்ட மிதக்கும் மீன் துகள்கள் பரிந்துரைக்கப்படுகின்றன. பெட்டாக்களுக்கு உணவளிக்க மீன் துகள்களை பயன்படுத்த வேண்டாம் என்று பரிந்துரைக்கப்படுகிறது, ஏனெனில் பல மீன்கள் அவற்றை உணவாக ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம் மற்றும் அவை தங்களை தாங்களே ஆதரிக்க போதுமான துண்டுகளை சாப்பிடாமல் போகலாம். அவ்வப்போது விருந்துகளில் உப்பு, இறால், கிரில் மற்றும் இரத்தப்புழுக்கள் அடங்கும்.